அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் விவசாயம் அதிக லாபம் வருது, 6 சென்ட்டில் 6 லட்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ அனுப்புகிறாங்க. பட் அந்த மாதிரி லாபம் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் விவசாயிகளுக்கு. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா அது தெரியலை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அன்றாட தேவைநிலை பார்த்தீங்கன்னா உணவு, அதுக்கு அரிசி, இன்னொன்று காய்கறிகள், இது பார்த்திங்கன்னா அன்றாட தேவையில்லை. அதுவே வெட்டிவேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எதுக்காகனா வெட்டிவேர் என்பது அவசியம்தான், பட் மிக மிக அவசியம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா யாரும் நம்பி வாங்கி அதுக்காக முதலீடு பண்ணாதீங்க. கடன் வாங்கி எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு வந்தால் லாபம், இல்லையா நமக்கு அதாவது செலவு பண்ண துட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னா மட்டும் அந்த வெட்டிவேர் விவசாயம் செய்யுங்க. இல்லைன்னா நான் பண்ணுங்க, குறைந்த அளவு பண்ணுங்க. அதாவது ஒரு 1000 பை போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை ஒரு 50 போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பாருங்கள், நல்ல ஒரு விளைச்சல் வருதா, அதை எங்கெங்கே விற்பனை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானே அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதாவது இந்த செடி பை இரண்டுமே தராங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஆட்டம் உங்களுக்கு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமோ நானே அதை வாங்கிப்பேன் இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அதுக்காக நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வெட்டிவேர் விவசாயம் செய்யணும், பட் அந்தளவுக்கு தெரியாமல் செய்யாதீங்க. ஏன்னா லாபம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வெட்டிவேர் விவசாயம் செஞ்சதில்லை. நானும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டு இருக்கேன், லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ லாபம் வருது, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வாங்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அளவுக்கு அதிகமாக இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா விலை குறைவாக போகும். அதுபோல் தான் இப்போ வெட்டிவேர் பார்த்திங்கன்னா யாருமே பண்ணுறதில்ல. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா விலை குறையலாம். இப்போ பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டில் இவ்வளோன்னு சொல்லிவிடுவாங்க. பட் அந்த ரேட்டுக்கு எடுக்காமல் குறைவாக எடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வெட்டிவேர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் அந்த மாதிரி சொல்லிவிட்டு வேறு யாருக்கிட்ட கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அவங்கக்கிட்ட தான் கொடுத்தாகணும். ஏன்னா வேறு யாரும் கஸ்டமர் இல்லை. இதுவே காய்கறியாக இருந்தாலும் சரி, நெல் இல்லை அரிசி இதை மாதிரி இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட கொடுத்துடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நெல் விவசாயமும் காய்கறியும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சில தெரிஞ்சதுக்காக வெட்டிவேர் விவசாயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக லாபம் பார்க்கலாங்க. நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில். அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை நீ கலாச்சாரம், பண்பாடு. உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, உழுது விளைச்சு விளைய வச்சு உலக உயிர்களுக்கு பசிக்கு சோறுறாங்கடா, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி.